ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களும் மறுமை நாளுடைய அடையாளங்களும் என்ற தலைப்புக்கு கீழாக எங்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பிலே சென்ற வாரம் கியாமத் நாளுடைய மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 4வது அடையாளமாகிய மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுவது சம்பந்தமாக பார்த்தோம். மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுவது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்று. இதுவரைக்கும் 2 தடவைகள் அவை வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியும், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இறுதி காலத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா ஹிலாஃபத்துடைய தலைமை பீடமாக இருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஸரத் மஹ்தி வந்து வெற்றி கொள்வாரா அல்லது அதற்கு முன்னால் வெற்றி கொள்ளப்படுமா என்று ஹதீஸ்களை மையமாக வைத்து சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 5வது அடையாளம், அது ஒரு நோய். ஒரு நோய் இஸ்லாமியர்களை பீடிக்கும். அந்த நோய் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பரவி அதிகமான இஸ்லாமியர்களுடைய உயிரை அந்த நோய் காவு கொள்ளும். ஹஸரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வதி தபூக். தபூக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்றேன். வஹுவ ஃபீ குப்பத்தின் மின் அதம், அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தினுள் இருந்தார்கள். அப்பொழுது என்னை நோக்கி, சித்தம் பைன எதை சா, மறுமை நாளுக்கு முன்னால் 6 விடயங்கள் நிகழும், அவற்றை நீ எண்ணிக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த 6ல் ஒன்றாக குறிப்பிட்டாங்க. மூத்தானி யஹூது ஃபீக்கும் கவலசில்ஹம், ஆடுகளுக்கு வருகின்ற ஒரு வகை நோயை போன்ற ஒரு நோய் உங்களை பிடிக்கும், அதனால் அதிகமான இஸ்லாமியர்கள் இறந்து போவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்களுடைய சாஹிஹில் பதிவு செய்திருக்கிறார். இந்த நோய் எப்பொழுது பரவியது, எங்கு பரவியது என்பதை ஆரம்பமாக நாம் விளங்க வேண்டும். முதலாவது, இந்த நோய் அதாவது ஷாம் பிரதேசத்தில் பரவியது. 2வது, இந்த நோய் ஷாம் பிரதேசத்தில் முழு ஷாமுக்கும் பரவுவதற்கு முன்னால் ஷாமில் இருக்கக்கூடிய அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் தான் இந்த நோய் ஆரம்பமானது. அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம், அந்த கிராமம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சமீபமாக பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய கிராமம் என்பதாக அல்லாமா யகூத் அல்-ஹமவி ரஹிமஹுல்லாஹ் முஅஜ்ஜமுல் புல்தான் என்ற அவருடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிராமம் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பலஸ்தீனுடைய பூமியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சமீபமாக இருக்கின்றது. இந்த கிராமத்தில் தான் இந்த கோலாரா நோய் பரவ ஆரம்பிக்கின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் இது இஸ்லாத்தில் ஏற்பட்ட 1வது கோலாரா நோய் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நோய் எப்போதோ பரவ ஆரம்பித்தது என்றால், அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் புகாரியுடைய விரிவுரையாகிய ஃபத்ஹுல் பாரியிலே இந்த ஹதீஸுக்கு கீழான ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சென்ற வாரம் பார்த்தோம், ஹிஜ்ரி 16 மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா ஹிஜ்ரி 16 வெற்றி கொள்ளப்படுகின்றது. ஹிஜ்ரி 18 இந்த அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோலாரா நோய் பரவ ஆரம்பித்தது. இதுதான் அதிகமான அறிஞர்களுடைய பிரபலமான கருத்தாக இருக்கிறது. இந்த அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோலாரா நோய் அந்த கிராமத்தில் ஆரம்பித்து முழு ஷாம் நாட்டுக்கும் பரவாயில்லை. ஷாம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த ஷாமுக்கு கீழால் 4 நாடுகள் இருக்கின்றன. பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா. இந்த 4 நாடுகளையும் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் ஷாம். ஆரம்ப காலத்தில் இந்த ஷாம் என்ற இந்த 4 நாடுகளையும் உள்ளடக்கிய இந்த ஷாம் நாட்டுக்கு இஸ்லாமிய ஒரு அமீர், ஒரு கவர்னர், ஒரு பிரதிநிதி இருப்பார். அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் இந்த 4 நாடுகளும் இருந்தன. எப்பொழுதோ ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பு 1916ஆம் ஆண்டு அவர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்ததன் பின்னால் இது ஒவ்வொன்றும் தனித்தனி நாடாக பிரிக்கப்பட்டது என்பதை கூட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாடு
இது ஒரு சாதாரண ஒரு நாடு, தனி சிறப்புகள் உள்ளடக்கிய ஒரு நாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இதனுடைய சிறப்பை கூறல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூட இதனுடைய சிறப்பு குறிப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் இந்த ஷாம் நாட்டுக்காக அதனுடைய பரக்கத்துக்காக துஆ செய்தார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாம்ல எங்களுக்காக நீ பரக்கத் செய்வாயா. இரண்டாவதாக யமனுக்கு நீ பரக்கத் செய்வாயா என்று துஆ கேட்டார். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, எங்களுடைய நஜித் தேசத்துக்கு பரக்கத் செய்யுமாறு கேளுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்குதான் குழப்பங்கள் உருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் இருக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட்ட பூமி ஷாம் பூமி. இந்த ஹதீஸ்ல ரியாத் வந்த நஜ்த் என்று சொல்லப்பட்டது ரியாத், அதாவது சவுதியுடைய கேபிட்டல் ரியாத் தான். இந்த இடத்துல நஜ்தாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் அது குழப்பங்கள் அங்குதான் உண்டாகும் என்று எந்த நஜித் தேசத்தை நோக்கி எந்த ரியாத்தை நோக்கி சொன்னார்களோ அந்த இடத்தில் தான் இன்று குழப்பங்கள் அதே போன்றோ, அதாவது தியேட்டர்கள் போன்றவைகள் உருவாக்கப்பட்டிருப்பதை கூட எங்களால் சோசியல் மீடியாக்கள் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம், அதனை அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் நாட்டுக்கு பரக்கத் செய்யுமாறு துஆ கேட்கிறார்கள். இந்த ஷாம் நாடு சாதாரண நாடு. நாளை மறுமை நாளுக்காக மனிதர்களை எழுப்பாட்டப்படக்கூடிய பூமி அது ஷாம் பூமி. ஹஸரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அஃப்தினா ஃபீ பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸுடைய விடயத்தை நீங்கள் மார்க்க தீர்ப்பு சொல்லுங்க, அதை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய ஒருவருக்கு என்ன கூலி கிடைக்குது என்று சொல்லிட்டு இறுதியாக சொன்னாங்க, கால அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், நாளை மறுமை நாளுக்காக கேள்வி கணக்கில் கேட்கப்படுவதற்காக மனிதர்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய பூமி அந்த ஷாமுடைய பூமி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் சொல்லப்பட்ட செய்தி ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஷாம் மனிதர்களை நாளை மறுமை நாளுக்காக எழுப்பாட்டப்படக்கூடிய பூமி ஷாமுடைய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட்ட பூமி ஷாமுடைய பூமி. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹதர மௌத்துல இருந்து ஒரு நெருப்பு இறுதி காலத்துல மனிதர்கள் அனைவர்களையும் திரட்டி கொண்டு வந்து அது ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் ஷாமுடைய பூமி என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்றுதான் இந்த ஷாமுடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு இடம் தான் அது பலஸ்தீனுடைய பூமி. அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லா, இந்த பலஸ்தீனுடைய அந்த பூமி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். தன்னுடைய அடியாரை ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அழைத்து சென்ற அந்த ரப்பு மிக பரிசுத்தமான. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், பாரக்னா ஹவ்லா, நாங்கள் அதற்கும் பரக்கத் செய்து அதை சூழ இருக்கின்ற இடங்களுக்கு நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுள்ளார் குர்ஆனில். எனவே அந்த பலஸ்தீன் அமைந்திருக்கக்கூடிய பூமி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய பூமி ஒரு சாதாரண ஒரு பூமி கிடையாது. பரக்கத் செய்யப்பட்ட பூமி, நாளை மறுமை நாளுக்காக மனிதர்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய பூமி. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய ஒரு தொழுகை ஏனைய இடங்களில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்தது என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி மஸ்ஜிதுல் ஹராமை மஸ்ஜிதுல் நபவியை தவிர ஏனைய இடங்களில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்தது என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட செய்தி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முஸ்தத்ரக் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பின் பிரகாரம் 250 ஏனைய இடங்களில் தொழக்கூடிய 250 தொழுகைகளை விட அந்த இடத்துல தொழக்கூடிய ஒரு தொழுகையை சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இமாம்கள் பிறந்த பூமி இந்த ஷாமுடைய பூமி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் மிக பெரும் ஒரு அறிஞர், பெரிய ஒரு முஜ்தஹித், அதிகமான கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவான அதிகமான கருத்துக்களை குறிப்பிட்ட இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் பிறந்த பூமி பலஸ்தீனுடைய பூமி. அதிலும் குறிப்பாக காசாவுடைய
ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இன்று யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காசாவுடைய அந்த பகுதியில் தான், அரபில் கஸ்ஸா என்று சொல்லப்படும் அந்த பகுதியில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்தாங்க. ஸஹீஹுல் புகாரிக்கு 800க்கும் மேற்பட்ட விரிவுரைகள் எழுதப்பட்டிருந்தாலும் முழு உலகத்தில் வாழக்கூடிய அன்றும் இன்றும் கியாமத் பரியந்தம் வரை வரக்கூடிய உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதலாவது இடம் பிடித்திருக்கக்கூடிய அந்த ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலை எழுதிய அந்த நூல் ஆசிரியர் பிறந்து வாழ்ந்த பூமி பலஸ்தீனுடைய பூமி அஸ்கலான். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த இடம் அஸ்கலான் என்ற இடத்தில் தான், அதாவது அவங்க பிறந்தாங்க. நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்த பூமி. குர்ஆன்ல அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்த அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பி அல்லாஹ்விடம் துஆ செய்த ஸஹீஹ் புகாரில் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபர் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ஒரு கல்லறையின் தூரத்தில் இருக்கிறது என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த பூமியில், இந்த ஷாமுடைய இந்த பிரதேசத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய அம்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிராமத்தில் இந்த நோய் உருவாகி ஒரு ஷாமுக்கும் பரவுகிறது. கிட்டத்தட்ட இந்த நோயினால் 25,000 இஸ்லாமியர்கள் மரணித்ததாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அத்-தத்கிரா ஃபி அஹ்வாலில் மௌதா வ உமூரில் ஆஹிரா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய நூலில் பதிவு செய்கிறது. இந்த நோயினால் மிக முக்கியமான நபித்தோழர்கள் கூட மரணித்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய இந்த சமூகத்தினுடைய அமீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் பட்டம் சூட்டப்பட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நோயினால் மரணித்தார். அஅலமுன் நாஸி பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமுடைய விடயத்தில் மிகப்பெரிய அறிஞர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்ட ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூட இந்த நோயினால் மரணித்தார். ஃபضل இப்னு அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள், அவர்களில் ஒருவருடைய பெயர் ஃபضل. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரின், அவருடைய சகோதரர் ஃபضل இப்னு அப்பாஸ், இவரும் இந்த நோயினால் மரணித்திருக்கிறார். ஷுரஹ்பீல் இப்னு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நோயினால் மரணித்ததாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அவர்களுடைய அத்-தத்கிரா என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே பதிவு செய்தார். எனவே மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 5வது அடையாளம் இந்த அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோளரம். 2020 2021 ஆண்டு ஒரு உலகத்தில் ஏற்பட்ட ஒரு நோய் தான், அதாவது வைரஸ் தான், கொரோனாவுடைய வைரஸ். அந்த காலகட்டத்தில் எழுப்பிய ஒரு கேள்விதான், கொரோனாவுடைய வைரஸ் மறுமை நாளுடைய அடையாளம். 2 விதமான கருத்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒரு கருத்து, இது ஏனைய வைரஸ்களை போன்று ஒரு வைரஸ், இதுக்கு மறுமை நாளுடைய அடையாளத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. 2வது கருத்து, இது சம்பந்தப்பட்ட அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று கூட அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மர்மை நாளுடைய 5வது அடையாளம் இந்த அம்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோலரா நோய் இடம்பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அடையாளத்தை கண்ணால் அவங்க காணல, இடம்பெறும் என்று சொன்னாங்க, ஆனால் காணல. எனவே இது மிக பெரும் சான்றாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மறைவான அறிவு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தானோ அது மாத்திரம்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மறைவான அறிவு அவங்களுக்கு இருக்கின்ற யாரும் பொதுப்படையாக சொல்ல முடியாது. குர்ஆன்ல மிக தெளிவாக 2 ஆதாரம் இருக்கு. ஒன்று, யஸ்அலுக்கன்னாஸு அனிஸ்ஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள் எப்போது நிகழும் என்று உங்களிடம் கேட்கின்றாங்க, நீங்க சொல்லுங்க, குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அது சம்பந்தப்பட்ட அறிவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. முதலாவது ஆதாரம். 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வலவ் குன்து அஅலமுல் கைப, மறுமை அதாவது மறைவானவற்றை பற்றியுள்ள அறிவு எனக்கு இருந்திருந்தார். வலவ் குன்து அஅலமுல் கைப, சூரா அராஃப்ல வரக்கூடிய வசனம். எனவே இந்த வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான அறிவு என்பது அவர்களுக்கு கிடையாது. இன்னும் ஏராளமான அறிவு, அதாவது ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கின்றன. எந்த மறைவான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானோ அதை தவிர ஏனைய மறைவான விஷயங்கள் அவர்களுக்கு இல்லை என்பது சம்பந்தமாக தெளிவான நாங்கள் விஷயங்களை இந்த பாடத்துடைய ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம்.
அந்த மறைவானவற்றில் சிலது தான் மறுமை நாளுடைய அடையாளங்கள். சிலது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அந்த மறுமை நாளுடைய சிறிய பெரிய அடையாளங்களில் நின்றும் உள்ளதுதான் இந்த அடையாளம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் அனைத்தையும் அவங்க பார்க்கல, பெரிய அடையாளங்கள் அனைத்தையும் பார்க்கல. சில அடையாளங்களை அவங்களுடைய கண்ணால் கண்டுட்டு போனாங்க. அதில் ஒன்று, அவங்க ஒரு தூதராக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டது மறுமை நாளுடைய சிறிய அடையாளத்தில் ஒன்று. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. சந்திரன் இரண்டாக பிளந்தது, அது இன்றும் பிளந்த நிலையில் இருக்குது. அதை விண்வெளி வீரர்கள் உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதை நாம் அந்த இரண்டாவது அடையாளத்தில் பேசினோம். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் கண்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மறுமை நாளுடைய இந்த ரெண்டு அடையாளங்களை கண்டிருக்கிறாங்க. மூணாவது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களை ஒன்று அவர்களுடைய மரணம். எனவே இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் இந்த அடையாளங்கள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. ஆனால் அவங்க அதில் சிலதை கண்டாங்க, எல்லாத்தையும் அவங்க காணல. ஆனால் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அடையாளங்களை கண்டுட்டு தான் மூத்தாங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை கண்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றி ஹிஜ்ரி 16 உமர் ஆட்சி காலத்தில் அவங்க அதை கண்டாங்க, அதுக்கு சமூகம் அளித்தாங்க. அதே போன்றுதான் நாம் தற்பொழுது பார்த்த இந்த அம்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோளாறு நோய், இதை அவங்களுடைய கண்ணால் பார்த்தாங்க, ஷாமில் இடம்பெற்றது. அதே போன்றுதான் சிஃபீனுடைய யுத்தம், இது மர்மேனாவுடைய அடையாளத்தில் முஸ்லீமில் தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது. அதையும் அவங்க பார்த்துட்டு ஹிஜ்ரி 73 அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலத்தில் மரணித்த செய்தியை இமாம் குர்துபி அத்தத்கிரா ஃபி அஹ்வாலில் மௌத்தா வ உமூரில் ஆஹிரா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய நூலில் பதிவு செய்கிறாங்க. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரம் திங்கட்கிழமை 6வது மறுமை நாளுடைய சிறிய அடையாளத்தை பார்ப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இந்த இடத்துல என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிச்சனங்களுடைய தலைவராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்-ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சுவனபதியிலே ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.